வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போலவே இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். சில நிகழ்வுகளுக்கு அவை யாவற்றுக்கும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புகள் இல்லாமல் இருந்தாலும் காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதையாக சில நகர்வுகள் இடம்பெற்று விடுவதுண்டு. அவ்வாறாகவே தமிழர்களை நோக்கி ஒரு காலத்தில் போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என முழங்கி தமிழர்களின் தலைவரின் போர் உடைவாளை தனது கட்சியின் தலைமை அகமான ஸ்ரீகோத்தாவின் தலைவாசலில் கட்டி தொங்க விடுவேன் என சூளுரைத்த ஸ்ரீலங்காவின் ஜங்கிடிக்கு இல்லையென்றால் அரசியல் கிளநெறி விழிப்பு ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் 119வது பிறந்த நாள் நினைவு நேற்று கொழும்பில் இடம்பெற்றுக் கொண்டது. இந்த விடயத்தில் காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதை எங்கு இருக்கிறது என நீங்கள் சில வேளைகளில் வினவிக்கொள்ளக்கூடும். அதற்கும் ஒரு பதில் உண்டு. ஏனென்றால் ஜே.ஆர். ஜெயவர்தனா தனது நிறைவேற்று அதிகார பதவியின் 2ஆம் தவணை ஆட்சி காலத்தின் போதுதான் தனது ஓய்வுகால ஆடம்பர வாழ்க்கைக்காக அவர் இயற்றியதாக கருதப்படும் முன்னாள் அரச தலைவர்களுக்கான சிறப்புரிமை சட்டங்களின் ஒரு முக்கியமான பகுதி ஏகேடிஆர் அரசாங்கத்தால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கடாசப்பட்ட செய்தி நீங்கள் அறிந்த செய்தி. அவ்வாறாக அவர் அந்த சிறப்புரிமை சட்டத்தை உருவாக்கிய பல வருடங்களுக்கு பின்னர் இந்த கடாசல் இடம்பெற்றது. இவ்வாறான ஒரு கடாசல் இடம்பெற்ற பின்னர் தான் ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் 119வது பிறந்த நாள் நினைவு நேற்று இலங்கையில் கடந்தது. உண்மையில் ஜே.ஆர். ஜெயவர்தனா தனக்காக இந்த முன்னாள் அரசு தலைவர்களுக்குரிய வரப்பிரசாத சட்டங்களை இயற்றியதாக கூறப்பட்டாலும் ஜே.ஆர். ஜெயவர்தனா இந்த வரப்பிரசாதங்களை கொழும்பில் பெரிதும் அனுபவித்ததான செய்திகள் இல்லையென்றால் அதனை மையப்படுத்திய சர்ச்சைகள் அதிகமாக அன்றைய நாட்களில் வெளியாகவில்லை. தமிழர்களை கடுமையாக அரசியல் ரீதியிலும் தனது பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாகவும் ஒடுக்கிக் கொண்ட ஜே.ஆர். தனது பதவி ஓய்வுக்கு பின்னர் பெரிதும் பொதுவெளிக்கு வராமல் பிலிமத்தாவ பகுதியில் மரணத்தை தழுவிக்கொண்டார். இப்போது அதே ஜே.ஆர். இயற்றிய முன்னாள் தலையாரிகளுக்கான சிறப்புரிமை வரப்பிரசாத சட்டங்களின் சில கட்டங்கள் ஏகேடிஆர் அரசாங்கம் பிறப்பித்த புதிய சட்டம் ஒன்றின் மூலம் கடாசப்பட்ட பின்னர்தான் மஹிந்த, மைத்திரி, சந்திரிகா போன்றவர்கள் இந்த வரப்பிரசாதங்களுக்காக தமது அனுதாப படங்களை மக்கள் மத்தியில் ஓட்டிக்கொள்ள தலைப்படும் பின்னணியில் தான் ஜே.ஆரின் பர்த்டே கடந்திருக்கின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமை சட்டங்களை கட்டமாக நீக்குவதை விட இலங்கையில் நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறைமையே முற்றாக ஒழித்துக் கொள்ளலாமே என மஹிந்தவின் புதல்வன் நாமல் ராஜபக்ஷ இப்போது அரசாங்கத்தை நோக்கி குரல் கொடுக்க தலைப்பட்டிருக்கின்றார். தனது தந்தைக்கு கொழும்பில் வழங்கப்பட்ட 30,000 சதுர அடி பரப்பளவு கொண்டதும் மாத வாடகை 46 லட்சம் இலங்கை ரூபாய் என கணிப்பிடப்பட்டதுமான விஜயராம மாவத்தை வதிவிடம் பிடுங்கப்பட்ட பின்னர் நாமலின் இந்த குரல் வந்திருக்கின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை இப்போது அரசியல்வாதிகளின் குரல்கள் அதிகமாகவே ஒலித்துக் கொள்கின்றன. அவ்வாறான குரல்கள் ஒலிப்பு மற்றும் சர்ச்சைகளுக்கு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என எந்தவித பேதங்களும் இருப்பதாக தெரியவில்லை. அந்த வகையில் வடக்கில் தியாகி திலீபனை முன்வைத்து அரசியல் செய்யும் அந்தகார காட்சிகள் நீட்சி அடைகின்றன. இந்த வருடமும் அது தெரிந்தது. குறிப்பாக தியாகி திலீபனுக்கு வணக்கம் செலுத்த சென்ற ஏகேடிஆரின் கேபினெட் தகுதி அமைச்சரும் தமிழருமான சந்திரசேகரன் கஜேந்திரன்களின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் தடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் புதியதொரு பேசுபொருளை உருவாக்கியுள்ளது. தியாகி திலீபனுக்கு வணக்கம் செலுத்த சென்ற சந்திரசேகரனுக்கு சில நோக்கங்கள் இருப்பது வெளிப்படையானது. ஆனால் சும்மா போன ஓனானை மடிக்குள் விட்டு குத்துதே குடையுதே என சொல்லிய கதையாக சந்திரசேகரன் வணக்கம் செலுத்திவிட்டு கடந்து சென்றால் அது ஒரு பெரிய பேசுபொருளை இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்குமா என்பது ஒரு ஐயமான விடயம். ஏனென்றால் அவ்வாறாக அவர் வணக்கம் செலுத்தியதால் ஏற்படக்கூடிய உற்று நோக்கலை விட அவரை வணக்கம் செய்ய விடாமல் தடுத்ததன் மூலம் கஜேந்திரன்களின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதனை விட பெரியதொரு பேசுபொருளை உருவாக்கியுள்ளது. நல்லூரில் உள்ள பொதுவான நினைவு இடத்தில் உள்ள தியாகியின் நினைவு இடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றது.
இந்த நினைவிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உரித்துக்குரிய இடம் இல்லை என்பதால் இது சர்ச்சையானது. தியாகி திலீபனின் நினைவிடத்துக்கு வணங்கவோ அல்லது பார்வையிடலை செய்யவோ இல்லை உல்லாச பயணிகளாக செல்பவர்களை தடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை என்பது வெளிப்படையான பகிரங்கமான ஒரு விடயம். இதே போலவே செம்மணி புதைகுழியை பார்வையிட சென்ற போதும் அமைச்சர் சந்திரசேகரன் தடுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார். ஆனால் பின்னர் ஒரு கட்டத்தில் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற அவரது தலையாரியும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியுமான அனுரகுமார திசாநாயக்கா செம்மணியை எட்டி பார்க்கவில்லை என்ற ஓலங்களும் முரண்நிலையாக இதே தமிழ் அரசியல் பரப்பில் தான் வந்தது. தியாகி திலீபன் மற்றும் அன்னை பூபதி ஆகியோர் தமிழர்களின் ஆயுதவழி விடுதலை போராட்டத்தில் அறவழியில் உயிர் துறந்த தியாகிகள் என்பதால் அவர்களுக்கு ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் ஒரு தனித்துவமான இடம் உண்டு. வடக்கில் திலீபனுக்கு, கிழக்கில் அன்னை பூபதிக்கென இந்த இடங்கள் உண்டு. அன்னை பூபதி ஒரு குடிசார் தமிழ்ச்சியாக இந்த அறவழியை கையில் எடுத்து தன்னை ஆகுதியாக்கி இருந்தார். ஆனால் தியாகி திலீபன் வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில், குறிப்பாக ஒரு ஆயுதம் தாங்கிய போராளியாக இருந்து உண்ணாநிலை என்ற அறவழியில் 12 நாள் வேள்வி செய்து ஆகுதியானவர் என்பதால் திலீபனுக்கு, அவரது அறவழிக்கு, அவரது நினைவு கூறலுக்கு எப்போதுமே தனித்துவமான ஒரு இடம் இருக்கின்றது. அதற்கு ஒரு தனியான அறநிலையும் இருக்கின்றது. இந்த அறநிலை சார்ந்து தியாகி திலீபனின் நினைவிடத்திற்கு செல்வதற்கு யாருக்கும் உரித்து உண்டு என்ற ஒரு யதார்த்தம் உள்ள பின்னணியில் இந்த நகர்வை தடுப்பதற்கோ அல்லது அந்த இடத்திற்கு செல்பவர்கள் கபடமாக செல்கின்றார்களா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கோ அல்லது நினைவேந்தும் உரித்தில் கை வைப்பதற்கோ யாருக்கும் தார்மீகமாக எந்த அதிகாரமும் இல்லை என்பது வெளிப்படையானது. பொதுவாகவே தியாகி திலீபனின் நினைவிடத்திற்கு செல்பவர்கள் நினைவேந்தும் உரித்தில் செல்கின்றார்களா இல்லையென்றால் தமது சுற்றுலாவின் ஒரு கட்டத்தில் செல்கின்றார்களா என்பதை அறியும் வகையில் நினைவிடத்திற்கு செல்பவர்களின் நெஞ்சை பிளந்து அவர்களின் இதயங்களில் உணர்வு மீட்டரை வைத்து அனுமதியை வழங்கிக் கொள்ள யாராலும் இயலாது. இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் பொருந்தும். வெல்வெட்டித்துறையில் தலைவர் வாழ்ந்த அவரது பூர்வீக வீட்டை பார்வையிட இன்றும் சிங்கள மக்கள் செல்லத்தான் செய்கின்றார்கள். அவர்களை யாரும் தடுத்துக் கொள்ளவும் முடியாது. ஒரு காலத்தில் பயங்கரவாதி என அமெரிக்காவால் அடையாளப்படுத்தப்பட்டு பிரித்தானியாவால் அவமதிக்கப்பட்ட அந்த மேற்குலக நாடுகளால் வெறுக்கப்பட்ட நெல்சன் மண்டேலா மரணித்த பின்னர் ஒரு காலத்தில் அவரை பயங்கரவாதியாக அடையாளமிட்ட அமெரிக்கா தான் அவருக்கு அதி உயர் விருதையும் பின்னர் வழங்கி கொண்டது. தென்னாப்பிரிக்க கருப்பு சிங்கத்தை வெறுத்து கொண்ட அமெரிக்கா உட்பட்ட மேற்குலக ராஜதந்திரிகள் அவரது மரண சடங்கில் ஒன்று கூடிக்கொண்டார்கள். இந்த நிகழ்வை உலகம் கண்டுகொண்டது. தென்னாப்பிரிக்கர்களும் அவர்கள் அவ்வாறு தனது நாட்டில் ஒன்று கூடுவதை எதிர்த்து கொள்ளவில்லை. ஏனெனில் மாற்றம் ஒன்றே அந்த இடத்திலும் மாறாமல் இருந்தது. ஆகையால் இவ்வாறான மாற்றங்களின் வழியில் தியாகி திலீபனின் நினைவிடத்திற்கு செல்பவர்களை தடுக்கும் உரித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ அல்லது கஜேந்திரனுக்கோ இல்லை என்பதுதான் பொதுவான பேசுபொருளின் மையமாக உள்ளது. தியாகி திலீபனின் நினைவு கூறல் நாட்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதில், இல்லையென்றால் நினைவு ஊர்தி பவனி போன்றவற்றில் அதிக வகிபாகத்தை செய்வதில் இதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அதிக வகிபாகம் இருப்பதையும் மறுத்து கொள்ள முடியாது. ஆனால் இவை யாவும் அவர்களுக்கு தடியெடுத்தால் தண்டல்காரனாகிவிடும் சிறப்புரிமையை ஒருபோதும் வழங்கி கொள்ளாது என்பதும் இன்னொரு யதார்த்தம். தியாகி திலீபன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சி சொத்து அல்ல. இதே போல ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சார்பாக ஒரு அமைச்சராக சந்திரசேகரன் இருந்தாலும் அவர் அந்த இடத்திற்கு செல்வதால் அவர் தியாகியை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு நபராகவும் அடையாளப்படுத்தப்பட மாட்டார் என்பதும் இன்னொரு விடயம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒரு அமைச்சராக சந்திரசேகர் இருந்தாலும் அவர் நினைவிடத்துக்கு செல்வதை தடுப்பது என்பது தமிழ் தேசிய முன்னணியின் அக்மார்க் அரசியல் அடையாளங்களில் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இவ்வாறாக வரும் விமர்சனங்களிலும் ஆதாரம் இல்லாமல் இல்லை. நினைவிடங்களுக்கு யாரும் செல்லலாம், யாரும் தலை சாய்த்துக் கொள்ளலாம் என்பது அடிப்படை மாண்பு நிலையிலான அறம் சார்ந்தது. அப்படி பார்த்தால் இன்று உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரத்துக்காக தமிழ் தேசிய முன்னணியின் தரப்பில் நிற்கும் இபிஆர்எல்ஏ போன்ற கட்சிகள் திலீபனின் தியாக மரணம் இடம்பெற்ற பின்னர் இந்திய படையுடன் வெடித்த மோதலில் இந்திய அணியில் நின்றவர்கள். ஆகையால் இப்போது அதையெல்லாம் தர்க்கத்துக்குரியவை அல்ல. ஏனென்றால் கால ஓட்டம் தமிழ் தலைவரின் காலத்தில் 2000ஆம் ஆண்டுகளில் அவர்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்வாங்க வைத்திருந்தது என்பதும் ஒரு யதார்த்தம். ஆகையால் மீண்டும் மீண்டும் திலீபனின்
நினைவு நாட்களிலும் தியாகியின் நினைவேந்தல் காலங்களிலும் மேற்கொள்ளப்படும் மூன்றாம் தர அரசியலும் அது சார்ந்த நகர்வுகளும் அடிப்படை மனித மாண்புக்கு அப்பாற்பட்ட சட்டாம்பிள்ளைத்தனமானவை என்ற விமர்சனங்களில் ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை. எதிரிகளாக இருந்தாலும் போர்க்கைதிகளையும் களத்தில் மரணித்த எதிர்பரப்பு படையினரின் உடலங்களையும் தலைவர் காலம் எவ்வாறு கையாண்டது என்பது வரலாற்றில் பதிந்திருக்கும் வரலாற்று பதிவுகள். பேச்சுக்களுக்கு வந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பிரதிநிதிகளையும் விருந்தினர்களாக தலைவரின் காலம் எவ்வாறாக கையாண்டது என்பதும் இன்னொரு விடயம். ஆகையால் இவ்வாறான உதாரணங்கள் எல்லாம் தெரிந்தும் விடிய விடிய ராமாயணம் முடிந்த பின்னர் ராமர் சீதைக்கு என்ன உறவு என இப்போது வினவுவது காலத்துக்கு ஒவ்வாதது. தியாகி திலீபன் நினைவிடத்துக்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகரை தடுத்து அதற்கு பெரும் தத்துவார்த்தங்களை வியாக்கியானமாக வழங்கவும் உட்படக்கூடாது. அமைச்சர் சந்திரசேகரனை பொறுத்தவரை அவர் திலீபனின் தியாகத்தை ஏற்று அவரது தேசப்பற்றை மாண்புபடுத்த சென்ற ஒரு நபர் அல்ல. ஆகையால் அவருக்கு இந்த தத்துவார்த்தமான வியாக்கியானங்கள் பொருத்தமற்றதும் அல்ல. அமைச்சர் சந்திரசேகரன் அரசாங்கத்தின் ஒரு கேபினெட் முகமாக தியாகியின் நினைவிடத்திற்கு செல்வதால் இக்கேடிஆர் அரசாங்கம் தமிழர்களின் அரசியல் வீணவாவுக்கு இல்லையென்ற அரசியல் அபிலாஷைகளுக்கு சாமரம் வீச போவதும் இல்லை. ஏனென்றால் ஜேவிபியின் உள்ளுடன் தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தையே ஏகாதிபத்திய சதியாக நோக்கி கொண்ட உள்ளுடனை கொண்டது என்பதும் யதார்த்தமான ஒரு விடயம். ஆகையால் இந்த பின்னணியில் தற்போதைய ஜேவிபி மாலி மாவ விழிப்பு தேசிய மக்கள் சக்தி சார்பான ஒரு அடையாளத்தில் நின்றாலும் அந்த அடையாளத்தில் அனுரகுமார் திசாநாயக்கா ஆட்சி கொலுவேறி இன்னும் 5 நாட்களில் ஒரு வருடம் கடக்க உள்ள பின்னணியிலும் தமிழர் தாயகம் மீதான கொழும்பின் அடிப்படை அரசியல் ஒடுக்குமுறை மாற்றத்திற்கு உள்ளாகவில்லை என்பதும் வெளிப்படையானது. மாறாக கடவுச்சீட்டு பணியகத்தில், அதாவது யாழ் கடவுச்சீட்டு பணியகத்தில் பெயர் பலகையில் தமிழுக்கு முதலிடம், யாழுக்கு புதிய அனைத்துலக துடுப்பாட்ட அரங்கம் என குட்டி குட்டி சிலுசிலுப்புகள் தான் பதில்களாகவும் தீர்வுகளாகவும் வருகின்றன. இவ்வாறான சிலுசிலுப்புகளைத்தான் தமிழர் தாயகம் அரசாங்கத்தில் எதிர்பார்த்து கொள்ள முடியும். ஆகையால் அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு தமிழராக திலீபனின் நினைவிடத்திற்கு செல்வதை தடுத்து அதன் மூலம் ஒரு பேசுபொருளை உருவாக்குவது ஒரு வகையில் ஜேவிபியின் இலக்குகளில் மறைமுகமாக விழும் ஒரு நகர்வுதான். தமிழர்களை உரசிக்கொள்ளும், தமிழர்களை எய்த்துக் கொள்ளும் ஜெனீவா அரங்க சதி உட்பட்ட பல மல்லினமான சதிகளை ஈழத்தமிழர்கள் தற்போது எதிர்பார்க்கின்றார்கள். இவ்வாறான மல்லின சதி சூட்சுமங்களில் கொழும்பு அதிகார மையத்தின் பங்களிப்பும் உள்ள நிலையில் ஒரு தனிநபர் போலியான அரசியல் உத்தியுடன் ஒரு நினைவிடத்திற்கு சென்றாலும் அதனை தடுப்பதற்கான தார்மீகம் யாருக்கும் இல்லை. அவ்வாறான தார்மீகத்தை சொல்பவர்களை போலி ஜனநாயக வீடதாரிகள் என குற்றஞ்சாட்டுவதற்கும் அந்த தரப்புக்கு எந்த விதமான தார்மீகமும் இல்லை. அவ்வாறான நகர்வுகள் மூலம் அவர்கள் அரசியல் அறுவடைகளை செய்ய தலைப்பட்டால் அது மலையை கெல்லி எலியை பிடிக்கும் வேலையாக முடியும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கும். இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை மேற்கொண்டால் பிரான்சில் பிரான்சுவா பைரூ பிரதமர் பொறுப்பிலிருந்து கடந்த வாரம் விலகி புதிய பிரதமராக செபாஸ்டியான் லெகோர்னு பதவியேற்றிருந்தாலும் இந்த மாதம் ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்ட செப்டம்பர் 18 போராட்டம் இன்று காலை முதலே பிரான்சை அதகலப்படுத்தி வருகின்றது. தலைநகரில் போக்குவரத்து இந்த பதிவு பதியப்படும் வரை முடக்க நிலைக்குள் இருந்தது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அன்டிஃபா இயக்கத்தை நேற்று பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த கையுடன் இன்றைய போராட்டங்களில் அந்த அமைப்பின் கைவரிசையும் பிரான்சில் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய பேரணிக்குள் ஏராளமான கலகக்காரர்கள் கலந்திருப்பது குறித்து பாரிஸ் காவல்துறையின் பொறுப்பாளர் லாரன் நூனஸ் நேற்று ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்தார். நாச வேலைகளை செய்ய போராட்டத்தின் சாக்கில் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகள், அதாவது தீவிரவாதிகள் என பாரிஸ் காவல்துறை அடையாளப்படுத்துகின்றது. தீவிரவாதிகள் தொழிற்சங்க பேரணிகளுக்குள் கலந்து இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் அசாதாரண ரீதியில் ஒன்றுபட்டு இன்றைய நாளில் போராட்டங்களை நடத்தி வருவதால் இன்று காலை முதலே பிரான்ஸ் நாடளாவிய ரீதியில் பதற்றத்துக்கு உள்ளாகி இருந்தது. நாடளாவிய ரீதியில் 10 லட்சம் பேர் போராட்டக்காரர்கள் இன்று கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தை விட இன்றைய போராட்டத்தின் வீச்சு கடுமையாக இருக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் உள்ள பல வீதிகள் தற்போது முடக்கப்பட்டுள்ளன. தலைநகர் பாரிஸில் அரசு தலைவர் பதிவிடமுள்ள எலிசேய்க்கு அருகில் உள்ள சாம்ஸ் எலிசே வீதி தடுப்புகள் போடப்பட்டு பகுதிய அளவில் தடை செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை சமரசம் செய்யாமல் இந்த போராட்டங்களில் வன்முறைகள் இருந்தால் அதனை தடுக்கும் என உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் 80,000 காவல்துறையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர்.
பல ஜோந்தாம் எனப்படும் காவல் படையினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர். முக்கிய நகரங்களில் 26 கவச வாகன அணிகள், 10 நீர்த்தாங்கி ஏவுதள வாகனங்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளன. போராட்டக்காரர்கள் பல இடங்களில் நீர் விநியோகத்தை துண்டிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வதாக குறிப்பிடப்படுகின்றது. இன்னும் பிரான்சில் பாதுகாடு, அதாவது வரவு செலவு திட்டம் பகிரங்கப்படாமல் இருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தை கண்டித்து முதன் முறையாக பிரான்சின் பல தொழிற்சங்கங்கள் ஒன்றுபட்டு நிற்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இறுதியாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது பிரித்தானிய அரசுமுறை பயணத்தின் 2ஆம் நாளை இன்று கடந்து வருகின்றார். நேற்று வின்சர் கோட்டையில் 160 விருந்தினர்களுடன் மன்னர் சார்ல்ஸ் ட்ரம்புக்கு ஆடம்பரமான ஒரு இராப்போசன விருந்தை வழங்கினார். அந்த உரையில் உரையாற்றிய மன்னர் சார்ல்ஸ் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கைக்கு பதிலளித்த ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளை சிலாகித்துக் கொண்டார். பிரித்தானியாவில் அமெரிக்கா 150 பில்லியன் பவுண்ட்ஸ் முதலீடை செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த முதலீடு தான் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பெரிய முதலீடாக கருதப்படுகின்றது. இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாசிச எதிர்ப்பின் தீவிர இடதுசாரி குழுக்களின் முக்கிய அடையாளமான ஆன்டிஃபா இயக்கத்தை ஒரு பயங்கரவாத அமைப்பாக நேற்று அறிவித்திருக்கின்றார். அமெரிக்காவில் சார்லி கிக் என்ற ட்ரம்ப் தரப்பு வலதுசாரி ஆர்வலர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆன்டிஃபா இயக்கம் பல தேசபக்தி உள்ள அமெரிக்கர்களுக்கு ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.